ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு போமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அர்ச்சனா வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு புதுசாக திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்கா. கடைசியாக ஃபைனலாக வந்து நந்தினியை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தீட்டி ரேணுகாவை வச்சு அதை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம அர்ச்சனா வந்து முடிவு பண்ணிட்டா. ஆனால் வந்துட்டு நம்ம நந்தினியை கொலை பண்ண போகிற டைமில் வந்துட்டு நம்ம நந்தினியை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா பொண்ணு அர்ச்சனா என்னெல்லாம் சொல்கிறாளோ அது எல்லாத்தையுமே கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவள் அங்கே இருக்கவே கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம நந்தினியும் சூர்யாவுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு 2 பேர் வந்துட்டு ரொம்ப அந்யோன்யமாக தான் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சூர்யா சார் தான். சூர்யா சார் எது பண்ணாலும் நம்ம நந்தினி பண்ணுவாங்க போவாங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் சூர்யா சார் பண்ணுறது என்னமோ அவங்க தாய் குலத்தை பழிவாங்கிறதுக்காக தான். ஆனால் வெளியிலேருந்து பார்க்க அப்படி தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே பிடிச்சி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம நந்தினி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ரேணுகா போயிட்டு சொல்கிறாங்க, அம்மா 2 பேர் வேணால் தனித்தனியாக வேணால் தூங்கலாம், ஒன்றா சேராமல் வேணால் இருக்கலாம். ஆனால் மனசளவில் வந்துட்டு 2 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலுமே சூர்யா ஐயா வந்துட்டு நந்தினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல அர்ச்சனாவுக்கும் வந்து இதுக்கு மேலே அவள் இருக்கவே கூடாது. நான் மனசளவில் ஒன்று சேர்ந்துட்டாலே அவ்வளோதான், என்னால் சூர்யாவை அடைய முடியாது. அதனால நான் சொல்கிறத நீ நல்லா கவனமாக கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கம்மா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரேணுகா வந்து கேட்குறா. அதுக்கு வந்துட்டு நம்ம அர்ச்சனா இருந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நந்தினி வந்து ஜூஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் வந்துட்டு விஷத்தை கலந்துரு, ஸ்லோ பாய்சனை வந்து கலந்துரு. ஏன்னா அப்போ தான் நீ வந்து இப்போ டக்குன்னு அந்த ஜூஸை குடிச்சிட்டு செத்து போனால் தான் யார் மேலாச்சும் சந்தேகம் வரும். இதே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போனால் கண்டிப்பாக வந்துட்டு சந்தேகம் வராது. அதனால் நீ வந்து ஒரு வாட்டி மட்டும் கலக்கிட்டு விட்டுரு. ஒரு 3 நாளே வந்துட்டு அவளே டெத் ஆகிடுவா. 3 நாளுக்கு அப்புறம் தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ரேணுகா வந்து பயந்தாலும் அர்ச்சனா வந்துட்டு பண ஆசையெல்லாம் காட்டி நம்ம ஆசையை காட்டுறேன், இந்த மாதிரி நான் உனக்கு எவ்வளோ வேணால் பணம் தரேன், நீ அதுக்கப்புறம் கோடீஸ்வரி லட்சாதிபதி அப்படின்னு சொல்லுவோமே ரேணுகா வந்துட்டு மனசு மாறிட்டேன். ஏன்னா பணம்னா பணம் கூட வாயை தொலைக்குன்னு சொல்லுவாங்க, அது உண்மை தானே. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரேணுகாவும் வந்துட்டு ஓகேம்மா நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு பணம் தருவீங்கன்னா நான் உங்களுக்காக எத்தனை கொலை கூட பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல உடனே வந்துட்டு நம்ம அர்ச்சனாவும் எல்லா பிளானையும் சொல்லி அர்ச்சனா கையாலே வந்துட்டு அந்த விஷத்தையும் வாங்கி கொடுக்குறா. ஏன்னா அப்போ தான் அவளுக்கு வந்துட்டு திருப்தியாக இருக்கும், நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஃபீல் வரும் அப்படின்றதுக்காக வந்துட்டு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து சூர்யாவுக்கு வேற கொஞ்சம் டவுட் இருக்க தான் செய்யுது. இந்த வீட்டில் ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூர்யாவுக்கு புரிய வர்றது மட்டும் இல்லாமல் சூர்யா என்னென்னமோ நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சூர்யா வந்துட்டு போயிட்டு ரேணுகா கிட்ட ரேணுகாவை பற்றி டீட்டெயிலாம் கேட்கும்போது ரேணுகா தயங்கி சொல்லிட்டு இருக்கான். அப்போவே சூர்யாவுக்கு எதோ டவுட் வந்துருச்சு. இல்லை இவளாக வரல, இவளை யாரும் அனுப்பி வச்சுருக்காங்க, இவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஜூஸில் விஷத்தை கலக்கும்போது வீடியோ கால் பண்ணி அர்ச்சனா கிட்ட காட்டும் போது கையும் காலமாக வந்துட்டு சூர்யா கிட்ட மாட்டிக்கிட்டா. இது என்னது சொல்கிறியா இல்லையா, இல்லை நான் போலீஸை கூப்பிடணும்னு சொல்லுமே அந்த பொண்ணு எல்லா உண்மையுமே சொல்லிடுது. இதனால அர்ச்சனா வந்து கையும் காலமாக வந்துட்டு சூர்யா கிட்ட மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.